விக்கிரவாண்டி தஞ்சாவூர் 4 வழி தேசிய நெடுஞ்சாலை பணி கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் விபத்துகள் அதிகரித்திருக்கிறது. விவரங்களை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் பிரேம், ஏன் 4 வருடங்களாக இந்த பணி நிறைவு பெறாமல் இருக்கு? என்ன பிரச்சனையை மக்கள் சந்திக்கிறாங்க? இந்த பணி தொடங்குறதுல என்ன சிக்கல் இருக்கு? தேவப்பிரியன், இந்த விக்கிரவாண்டி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை என்பது 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக அப்படியே பணிகள் என்பது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் என்பது 7 ஆண்டுகள் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக சேத்தியாத்தோப்பிலிருந்து விக்கிரவாண்டி வரை மட்டுமே 40% பணிகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. மற்ற சேத்தியாத்தோப்பிலிருந்து கும்பகோணம் வரை 90% பணிகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதுவரை 3 ஒப்பந்தம் என்பது மாற்றப்பட்டு ஏற்கனவே 2 ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு 3வது ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டும் தற்போதும் இந்த பணிகள் என்பது முழுமையாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இதனால் ஆங்காங்கே பாலங்கள் கட்டாமல் அங்கே கம்பிகள் நீண்ட வண்ணமாக காட்சியளிக்கிறது, பள்ளங்கள் தோண்டப்பட்டு குழிகளாக காட்சி அளிக்கிறது. எனவே அங்கங்கே விபத்துகள் என்பது தொடர் கதையாக இருக்கிறது. இந்த விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் உடனடியாக இதற்கு முழுமையாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு ஒப்பந்தம் கொடுத்து விரைவில் இந்த தேசிய நெடுஞ்சாலை சாலை பணிகளை விரைவு செய்ய வேண்டும் என்பதே தற்போது கோரிக்கை இருக்கிறது. நாம் தற்போது இந்த வழியாக செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் அவர்கள் கேட்கும், சார், இந்த விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய சாலையில உங்களுக்கு எந்த மாதிரி சிரமத்துக்குள்ளாங்க? என்னுடைய பேர் சுரேஷன், அவர் டாக்ஸி டிரைவர். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளமே பாத்தீங்கன்னா இந்த சாலை வந்து வேலைய ஆரம்பிச்சு நாள்ல இருந்து ரொம்ப மெத்தனமான ஒரு பணி தான். கிடப்புல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க, கடைசியா இப்ப இந்த சேத்தியாத்தோப்புல இருந்து கும்பகோணம் வரைக்கும் கொஞ்சம் சாலையை போட்டிருக்காங்க. கும்பகோணம் தான் தஞ்சாவூர் ஓகே. ஆனால் பாத்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி டு சேத்தியாத்தோப்பு பாத்தீங்கன்னா படும் மோசம். மழை நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா தண்ணி வந்து அங்க இருக்கக்கூடியவங்க இந்த பனியை கிடப்புல போட்டதுனால ஒவ்வொரு பழமும் பாத்தீங்கன்னா 1.5 அடி 2 அடி ஒரு இடத்துல பாலம் வேலை நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கம்பிகள்லாம் மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கும். இதுல தண்ணி நிக்கிறதுனால நாங்க டாக்ஸி டிரைவர் வரும்போது பாத்தீங்கன்னா தண்ணி நல்லாவே தெரியும், சாலை தெரியாது. இது போல குழியில விழறதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஷாக் பிரச்சனை, டயர் பிரச்சனை, பேரிங் போறது, இது போல ஒவ்வொரு முறையும் கடந்த ரொம்ப சிரமத்தை தான் நாங்க சந்திக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தேசிய நெடுஞ்சாலை கருத்தில் கொள்ளணும். கிட்டத்தட்ட 6 வருஷமா கிடப்புல மட்டுமே இருக்கு. 15 வருஷமா பணி ஆரம்பிக்கப்பட்டு உங்களுக்கே தெரியும் ஒரு 6 வருஷமா கிடப்புல இருக்கு. ரொம்ப சிரமத்தை தான் சந்திக்கிறோம். ஒரு அவசரத்துக்கு கூட ஒரு ஆம்புலன்ஸ் போகணும்னா கூட இந்த சாலைகளை உயிரை கையில பிடிச்சிட்டு தான் போகணும். இந்த நிலை தான் அந்த சாலையில இன்னைக்கு நீடிச்சிட்டு வருது. மற்றொரு பயணி நம்மிடம் இருக்கிறார். அவருடைய கேட்போம், சார், இந்த சாலையில வடலூர்ல இருந்து கண்ணுத்தோப்பு பாலம் வழியா போறீங்க, அந்த பாலத்தோட நிலைமை தற்போது எப்படி இருக்கு? ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த விக்கிரவாண்டி டு சேத்தியாத்தோப்பு பாலம் வேலை வந்து ரொம்ப தொய்வா நடந்துன்னு இருக்கு. அந்த மாதிரி இந்த நெய்வேலி அருகில கண்ணுத்தோப்புன்ற ஒரு இடத்துல ஒரு பாலம் மிகப்பெரிய ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளம் வந்து அங்க காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாத இந்த சேத்தியாத்தோப்பு டு விக்கிரவாண்டிக்கு அருகில் உள்ள கிராம பகுதிகள், விருதாலம், பொன்ருட்டி, சேத்தியாத்தோப்பு, நெய்வேலி, இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து மருத்துவ வசதி மேற்சிகிச்சைக்காக நம்ம ஜிப்மருக்காக பாண்டி ஜிப்மர் ஆகட்டும், முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த சாலையை தான் பயன்படுத்துறாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில 108 வாகனம் செல்லக்கூட இந்த சாலை வந்து பயன்பட தகுதி இல்லாத ஒரு சாலையாக இருக்கிறது. இதை உடனடியாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தலையிட்டு உடனடியாக சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவப்பிரியன் அவர்கள் கூறியதை கேட்கலாம். அதாவது முற்றிலுமாக சாலை பயன்படுத்த நிலையிலே உள்ளது. ஏற்கனவே நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் தற்போது நடைபெற்ற சட்டசபையிலும் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்காக பொது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவும் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை சந்தித்து இது குறித்து புகார்களை தெரிவித்திருப்பதாகவும் உடனடியாக ஒப்பந்தக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதாகவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக 7 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்த விக்கிரவாண்டி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது. தகவலுக்கு நன்றி பிரேம்.